அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் மாலை வேளையிலே 5 மணியாக இருக்கிறது. யூகேயில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அஞ்சலிசல்லி இப்ராஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இனியில் திருச்சபை சார்பாக, மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசிர்வதிப்போம். மாதத்தின் கடைசி நாளிலும் கத்தர் அவரோடும் கூட இருந்து வழி நடத்தினார், எங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. புறப்பட்டு செல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமென். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாளைய நாளிலே கனடா டே ஆக இருக்கிறது. கனடாவிலே ஹாலிடேயான நாளாக இருக்கிறது. நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திக்க இருக்கிறோம். இந்த வேளையிலும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வல்லதாக இருக்கிறது. அந்த வேலையை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் அதை அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே நம்முடைய ஊழியமாய், நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. ஆமென். இந்த வேளையிலும் அவருடைய வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறீர், உம்முடைய சித்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறீர், நீர் செய்து முடித்த யாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் அதை அறிந்து செயல்படும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் எங்களை மேற்கொள்ளட்டும், சிந்தையை, ஆவியை, ஆத்துமாவை மேற்கொள்ளட்டும். இன்னும் அவற்றிலே நீர் பெற்றுக் கொடுத்தவைகளிலே நாங்கள் பலுகி பெருக உதவி செய்யட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கவனியுங்கள், எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அப்ப ஆராதனை என்பது எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, எங்களை அவருடைய பூரண சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்து அதனால் வருகிற வார்த்தைகளாய், அதனால் வருகிற ஆராதனையாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிற ஆராதனையாய் இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், எதையாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் போய் துதித்தால் எங்களுக்கு கிடைக்கும், துதித்தால் தடைகள் உடையும், துதித்தால் தேவன் பிரியப்பட்டு எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தையோடு நாங்கள் ஆராதனை செய்யக்கூடாது. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தி இல்லாத ஆராதனை தான் பொருளுக்காக, தடைகளை உடைப்பதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிற ஆராதனை. ஆனால் எங்களை முழுமையாய் அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய திட்டத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பது, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதே புத்தி உள்ள ஆராதனை. 2 விதமாய் நாங்கள் தேவனிடத்திலே காரியங்களை கேட்கலாம். ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படி லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல இளையகுமாரன் வந்து தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படிக்கு அவன் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் கொடுப்பது தேவ சித்தம், கொடுப்பது தேவனுக்கு பிரியம். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றும்படி நாங்கள் கிரியை செய்வோமானால் அங்கேதான் தவறு செய்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்வதை வைத்து தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டுமே அல்லாமல் எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி நாங்கள் கிரியை செய்யக்கூடாது. அப்ப கேட்பதிலே 2 விதம்.
சபைக்கு வருகிற ஜனங்களிலே 2 விதம், தேவனை விசுவாசிக்கிறதிலே 2 விதம். ஒரு விதம் எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி கிரியை நடப்பிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவது, எல்லாமே எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஈவன் ஊழியங்கள் கூட நாங்களே திட்டங்களை போட்டு, நாங்களே பிளான்களை போட்டு, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்களே தயார் பண்ணி, ஜனங்களிடத்திலே கேட்டு இதுக்கு கொடுங்கள் அதுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு காரியத்தை நிறைவேற்றலாம். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், அநேக சேரிட்டிஸ் இருக்கிறது. அவைகள் எல்லாம் தங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்காக அவர்கள் பணத்தை சேகரிக்கிறார்கள். சேகரித்த பணத்திலே ஏதோ 10 வீதமோ 20 வீதமோ மாத்திரம் அந்த காரியங்களுக்காக செலவிட்டு கொண்டு மிச்ச பணங்களை தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றும்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய சேரிட்டிஸ் என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டுதான் போகிறது. ஜனங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் அதே காரியத்தை நாங்கள் செய்யும்படி தேவன் அழைக்கவில்லை. மாறாக சேரிட்டியில் இருக்கிறவர்கள் ஜனங்களை நேசித்து செயல்படாமல் மணி சம்பாதிப்பதற்காக அநேக வேளைகளிலே செயல்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவனை வெளிப்படுத்தும்படி செய்ய வேண்டுமே அல்லாமல் லாபம் கருதி செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவனே சொல்லுகிறார், நான் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு இனாமாக கொடுத்தபடினால் எல்லாவற்றையும் நீங்கள் இனாமாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் இனாமாக செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், எங்களிடத்திலே இனாமாக பெறுவது அவருடைய சித்தம் கிடையாது. ஆகவே தேவன் நம்முடைய தேவைகளுக்கும் அதிகமாக அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். அதனாலே தான் 2 விதமாய் ஜனங்களை பிரிக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எப்படிப்பட்ட வசதியான வீடுகளிலே வசதியான இடங்களிலே இருப்போம் என்று சொல்லி பிரையோரிட்டி, அவருடைய பிரையோரிட்டி என்ன, அவர்கள் வசதியாக வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய பிரையோரிட்டி, அவருடைய வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது அல்ல, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது. உண்மையை சொல்ல போனால், தேவனுடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நாங்கள் மாறி விடுவோமானால் தேவனுடைய சித்தம்தான் எங்களுடைய உள்ளத்திலேயே இருக்கும். நாங்கள் புரிம்பாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இன்னொரு திட்டம் வைத்திருக்க மாட்டோம், சுயநலமாக செயல்பட மாட்டோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கும். எப்பொழுதென்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படும் பொழுதுதான் அவைகள் நம்மத்திலே கிரியை நடப்பிக்க முடியும். ஆமென். அப்படி அல்லாமல் நாங்கள் உலகத்தார் போல் செயல்படுவோமானால், தேவனை தேடுவதின் நோக்கம் என்ன, அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, நல்ல பதவி கிடைக்குமா, நல்ல வருமானம் கிடைக்குமா, நல்ல விடுதலை கிடைக்குமா என்றதற்காக மாத்திரம், இன்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நாங்கள் தேவனை தேடுவோமானால் நிச்சயமாய் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதவர்களாய் இருப்போம். எப்படி இளையகுமாரன் தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட போதிலும் தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை, செயல்படுத்தவில்லை, நிறைவேற்றவில்லை. ஆனால் கவனியுங்கள், பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இது முதல் கொண்டு எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு திடமாக சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏனென்றா என்னுடைய ஓட்டம் எல்லாம் என்னத்துல இருந்துச்சு, விசுவாசத்துல இருந்துச்சு, சுயத்துல இருக்கல. என்ன நம்பியோ, மற்றவர்களை நம்பியோ, மற்றவர்கள் ஏதாவது கொடுப்பார்கள் என்றதை நம்பியோ இருக்கல. எல்லாவற்றையும் அவர் எனக்கு தருவார், எனக்கு எந்த குறைவும் இல்லை, என்னை தேவன் நிறைவாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென்.
நான் குறைவா இருக்கும் பொழுதும், நான் தரித்திரனா இருக்கும் பொழுதும் நான் சொல்ல வேண்டியது, நான் தரித்திரன் கிடையாது, நான் ஐஸ்வர்யவான். ஏனென்றால் என்னுடைய தகப்பன் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். அவருடைய சொத்துக்களை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஐஸ்வர்யவான் என்றுதான் நான் அறிக்கையிட வேண்டும். ஆமென். ஒருவேளை நான் வந்து அந்த சொத்தோடு இணைக்கப்படாமல் இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனால் லீகலாய் சத்தியத்தின்படி அவைகளுக்கெல்லாம் நான் தான் அதிகாரி. ஆகவே நான் தரித்திரன் கிடையாது, நான் ஐஸ்வர்யவான் என்று சத்தியத்தை அறிந்து நான் ஐஸ்வர்யவான், கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நான் சந்தோஷப்பட்டு வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நீக்கி விட்டார். ஆமென். ஆகவே நான் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். யாராவது ஊழியத்துக்கு கூப்பிடும் பொழுதோ அல்லது பிரதர் வந்து ஜெபியுங்கள் எங்கட வீட்டுக்கு என்று சொல்லும் பொழுதோ நாம என்ன சொல்லக்கூடாது, எங்களுக்கு பெட்ரோலுக்கு பே பண்ணுவீங்களா, நாங்க பிளைட்ல வாரத்துக்கு பிளைட்டுக்கு பே பண்ணுவீங்களா, தங்குற இடத்துக்கு பே பண்ணுவீங்களா, மீட்டிங் முடிஞ்சோன்னா காணிக்க தந்து அனுப்புவீங்களா என்றெல்லாம் பேசக்கூடாது. யாரெல்லாம் என்னை இன்வைட் பண்ணினார்களோ, எந்த தேசத்தில் இருந்தெல்லாம் என்னை இன்வைட் பண்ணினார்களோ, அங்கே எல்லாம் நான் என்னுடைய சொந்த காசிலே தான் நான் டிக்கெட் எடுத்து சொந்த ஹோட்டலுக்கு பே பண்ணி தங்குற இடத்துக்கு பே பண்ணித்தான் நான் அங்கே ஊழியம் செய்கிறேன். ஏனென்றால் என்னுடைய சப்ளையர் எனக்கு கொடுக்கிறவர் தேவன், மனுஷர் அல்ல. 99% நான் போகிற சபைகளிலே அவர்கள் கொடுத்த காணிக்கையை மறுபடியும் ஜெபித்து அவர்களுக்கே திருப்பி கொடுத்து சபையை ஆசீர்வதித்து விட்டு நான் வந்திருக்கிறேனே அல்லாமல் நான் அவருடைய மணியை எடுக்கிறது இல்லை. சில இடங்களிலே தவிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் இல்லை பாஸ்டர், நாங்கள் கொடுக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம், ஆகவே இதை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று நான் எங்கெல்லாம் போர்ஸ் பண்ணப்பட்டனோ அந்த இடத்திலே மாத்திரம் அவர்களுடைய விசுவாசத்தை கருதி இப்படியாய் விசுவாசிக்கிறார்கள், ஆகவே அதை கனம் பண்ணுவோம் என்று நான் நினைத்து என்ன செய்ததுண்டு, அதை பெற்று கொண்டதுண்டு. ஆனால் எந்த இடத்திலும் எந்த கண்ட்ரிலும் சமீபத்திலே இந்த வருஷம் ஜனவரியிலே நான் பங்களாதேஷ் போயிருந்தேன். அங்க கூட என்ன செய்திருந்தேன், நான் ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அங்கே தங்கியிருந்து அந்த சபையிலே ஊழியம் செய்து விட்டு திரும்பி வந்தேன். பிரியமானவர்களை கவனியுங்கள், எந்த இடத்துக்கெல்லாம் தேவன் அனுப்புகிறாரோ அந்த இடத்துக்கு அவரை நம்பி நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் தேவன் நமக்கு தேவையானதை மேன்மையாக மகிமையாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் நாங்கள் நினைப்பதனால் ஒருவேளை எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படலாம். ஏனென்றால் தேவன் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இல்லை இல்லை நாங்கள் இங்க வர வேண்டுமானால் இவ்வளவு தர வேண்டும், இன்னிடத்திலே நாங்கள் இதை செய்ய வேண்டுமானால் இவ்வளவு தர வேண்டும் என்று சொல்வோமானால் அது தவறு. அப்ப 2 விதமாய் ஜனங்கள் இருக்கிறோம், 2 விதமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேக வழிகளிலே அவருடைய வாக்கு தத்தங்களை உபயோகப்படுத்தி நாங்கள் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்கிறோமா, நம்முடைய ஊழியம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்று அழைப்பை அறிந்து செயல்படுகிறோமா? நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்களுடைய அழைப்பை அறிந்து நாங்கள் செய்யாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? எங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? ஆகவே பிரியமானவர்களே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை அறிந்து கொள்வீர்களானால் தேவன் வேதத்துக்கூடாக உங்களுடைய அழைப்பை குறித்து தெளிவாக பேசுவார். அப்ப அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அதை நாங்களும் செய்யும் பொழுது அந்த அழைப்பை என்ன செய்கிறோம், நிறைவேற்றுகிறோம். வசனம் என்னெல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதோ
அதை நாங்கள் செய்யும் பொழுது அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறோம். ஆமென். அப்ப ஒரு நாள்ல ஒரு 24 மணி நேரத்துல எங்களுக்காக எவ்வளவு நேரம் உழைக்கிறோம், மற்றவர்களுக்காக நாங்கள் எவ்வளவு நேரம் உழைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நான் எவ்வளவு நேரம் உழைக்கிறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு நேரம் உழைக்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள், நாங்கள் பாடுகிற அருமையான அழகான பாடுகளை பாடுவதனால் நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யவில்லை, அல்லது அதிகமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பதினால் நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யவில்லை. ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அதன்படி வாழும் பொழுது, அந்த அழைப்பின்படி நாங்கள் வாழும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம். கவனியுங்கள், எடுப்போம், வாசிப்போம். எசாயா 1 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு ஆரோக்கியமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி சந்திக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், அவரை அறியாமல், அவரை அறிகிற அறிவிலே முதலாவது வளராமல், அவரை விசுவசிக்காமல், நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். கவனிங்கள், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இடைவிடாமல் என்ன செய்கிறார்கள்? தொடர்ச்சியாக ஆலய காரியங்கள், ஆராதனைக்குரிய காரியங்கள், வழிபாட்டுக்குரிய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் உங்கள் என்ன ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீன்மை செய்தலை விட்டு ஓயுங்கள். பிரியமானவர்களே கவனியுங்கள், தீன்மை செய்தல் என்னும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்வதுதான் தீன்மை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம், எல்லாம் தீன்மை. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பிரயோஜனமே இல்லை. நன்மையை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை கவனியுங்கள். புத்தியுள்ள ஆராதனை என்ன? ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையையும் விசாரியுங்கள். அப்ப நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், நமக்கு தெரிஞ்ச ஜனங்கள், நமக்கு தெரியாத ஜனங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு முன்பதாகவே அநேகர் முகவாடலா இருக்கிறார்கள். நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே அநேகர் முகவாடலா இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் துணிகரமாய் போய், நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாதிருங்கள், நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய துக்கம் நீங்கி போகும், இப்பொழுது ஜெபிப்போம், இப்பொழுது அது நீங்கி போகும், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்,
உங்களுக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று நாங்கள் அவர்களை தேற்றுவதில்லை, பலப்படுத்துவதில்லை. நாங்கள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதிலே பிஸியாக இருக்கிறோம். மற்றவர்களை சந்திப்பதற்கு நமக்கு டைம் இல்லை, மாத்திரமல்ல திட்டம் இல்லை, தீர்மானம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நான் சத்தியம் சொல்ல வேண்டும், ஒரு நாளைக்கு ஒருவரையாவது நான் விடுதலையாக்க வேண்டும் என்ற ஒரு எய்ம் இல்லை, ஒரு கோல் இல்லை. இப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது. அது தேவ சித்தம் அல்ல. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல் அல்ல. நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால், கவனிங்கள், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப நாம எவ்வளவுதான் ஓடினாலும் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியாது பிரியமானவர்களே. நாங்க ஓடலாம், எவ்வளவோ ஓவர் டைம் செய்யலாம், ஆனால் எவ்வளவுக்கு ஓடினோமோ தயவு செய்து சிந்தித்து பாரு. இத்தனை வருஷமா நாங்க ஓடி இருக்கிறோம், ஆனா எவ்வளவுத்தை சம்பாதிக்க கிடைக்க போது வரப்போது என்றெல்லாம் ஓடினோம், ஆனா எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட தேவன் முதலாவது சொல்லுகிறது என்ன? இவைகளுக்கு பின்னாக போக வேண்டாம், ஏனென்றால் இது உலகம் இவைகளுக்கு பின்பாக போகிறது. தங்களுடைய தேவைகளை சந்திக்க உலகம் தனக்காக வேலை செய்கிறது. ஆனால் நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், சூப்பர் நேச்சுரல் வல்லமையை தேடுங்கள், அவருடைய வாக்கு தத்தங்களை தேடுங்கள், அவரோடு உறவு கொள்ளுதலை தேடுங்கள், அதிகமாய் நேரத்தை செலவிடுவதை, தேவ சமூகத்திலே செலவிடுவதை தேடுங்கள். அப்படி நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால், அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லி. அப்ப இன்றைக்கு ஏன் நமக்கு வேதனை, ஏன் நமக்கு துன்பம், ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் நம்மில் அநேகர் சமாதானமா இல்லை, சந்தோஷமா இல்லை என்று சொன்னால், நாங்கள் உலகம் ஓடுகிறது போல இவைகளுக்கு பின்னாக ஓடுகிறோம். உலகத்திலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம், செலவிடுகிற நேரம் அதிகமா இருக்கிறது தேவனோடு செலவிடுகிற நேரத்தை பார்க்கிலும். கிழமையிலே ஒரு நாள் சண்டே மாத்திரம் நாங்கள் வந்து சண்டே மாத்திரம் ஒரு 2 hours ஆண்டவரோட சமூகத்திலே ஸ்பெண்ட் பண்ணி விட்டு கடந்து செல்லுகிறோம் என்று நாங்கள் அதிலே திருப்தி ஆவோமானால் அது மிக மிக தவறு. தேவனோடு அனுதினமும் நாங்கள் உறவு கொள்ள வேண்டும், அனுதினமும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அனுதினமும் அவருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். அனுதினமும் அவரை அறிகிற அறிவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் இன்றைய நாளிலே நான் தேவ சித்தத்தை செய்தேனா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு நாம் செயல்பட வேண்டும். தேவ சித்தம் என்ன என்பதை தெளிவாக நாங்கள் அறிந்து எழுதி வைத்து இவைகளை அனுதினமும் நான் நிறைவேற்றுகிறேனா என்று நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். ஆமென். எவ்வளவு நேரம் நான் தேவனோடு இருக்கிறேன், எவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறேன், அந்த வார்த்தையை அறியும்படி நான் செலவிடுகிறேன். பொன்னை பார்க்கிலும், பொக்கிஷங்களை பார்க்கிலும், ரூபியை பார்க்கிலும் மிகவும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆகவே அதை நாங்கள் வாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய சரீரம் உயிரடைகிறது, நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலனடைகிறது, நம்முடைய சிந்தையிலே சமாதானம், சந்தோஷம் வருகிறது. ஆகவே இதற்கெல்லாம் காரணம் தேவனுடைய வார்த்தை. எவ்வளவுதான் உழைத்தாலும் சமாதானம் சந்தோஷமும் கடைசி வரையும் வராது தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருந்தால் எது இல்லாவிட்டாலும் நிச்சயமாக சமாதானமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், சுகத்தோடு இருக்க முடியும். ஆமென். பலத்தோடு இருக்க முடியும். ஆமென்.
இவைகள் ரிச் பீப்புளுக்கே இல்லாத ஆசீர்வாதம். ஆமென். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காய் நம்மை மேற்கொள்ளும் என்றுதான் தேவன் சொன்னாரே ஒழிய இவைகளுக்காக நீங்கள் அனுதினமும் பிரயாசப்படுங்கள், வேலை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் உலகத்தார் அதைத்தான் நாடி தேடி உழைக்கிறார்கள். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அதை தியானியுங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். அவர்களோ பணத்தை தியானிக்கிறார்கள், எப்படி சம்பாதிப்பது என்பதை தியானிக்கிறார்கள், எப்படி உயர்வடைவது என்பதை தியானிக்கிறார்கள். நீங்களோ உங்களை அழைத்த, உங்களை உருவாக்கின, உங்களை புதிதாக்கின, உங்களை உயிர்ப்பித்த தேவனையும் அவருடைய வார்த்தையையும் தியானியுங்கள், தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் தானாக நம்மை மேற்கொள்ளும் என்பதுதான் தேவ வார்த்தை. ஆனால் இன்றைக்குரிய கேள்வி என்னென்றால், உண்மையாக இதை விசுவாசிக்கிறோமா? நான் தேவனை தேடினான் சகலதும் என்னை தேடும் என்று உண்மையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையாக நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும், தாமதங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருவின் கிரிகையா இருந்தாலும், இன்றைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சத்துருடைய கிரிகைகளை வல்லமையை துயிலுரிந்து, சிறுவையிலே துயிலுரிந்து என்று சொன்னால், ரோமா ராஜ்யத்திலே அவர்கள் ஏதாவது ஒரு ராஜாவை பிடிக்கும் பொழுது அவனை பிடித்து அவனுடைய அதிகாரங்கள் வல்லமைகள் இல்லாமல் போயிற்று என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு அவனுடைய சட்டைகள் எல்லாம் உருவி தெரு தெருவா என்ன செய்வார்கள்? அழைத்து கொண்டு போவார்கள். அவனுடைய அர்த்தம், அவனுக்கு இனிமேல் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை இந்த தேசத்திலே கிரியை செய்வதற்கு என்பதை காண்பிக்கும்படியாக. மாத்திரமல்ல, நாங்கள் தான் இப்பொழுது சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர்கள் என்பதையும் காண்பிக்கும்படிக்கு ரோம ராஜ்யம் எந்த இடத்திலெல்லாம் போய் பிடித்ததோ இப்படியான காரியங்களை அவர்கள் தோத்து போன, தோல்வி அடைந்த ராஜாவுக்கு செய்வதுண்டு. அதே போலத்தான் சத்துருவை அவர் தோக்கடித்து அவனுடைய ஆடைகள் எல்லாம் என்ன செய்தாராம்? துயிலிருந்து அவனுடைய வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினார். ஆகவே இனிமேல் அவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்புவான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறேன். பிரியமானவர்களை கவனியுங்கள், இன்றைய நாளின் வார்த்தைகளை கவனியுங்கள். உங்களை, உங்களுடைய குடும்பங்களை பரிபூரணமா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்போம். ஆமென். அன்பின் பிதாவே, இன்றைய நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ரோமர் 12:1 ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஜெனரேஷனை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அது நிறைவேறுவதாக. சத்துருவின் கிரியைகள், சத்துருடைய தந்திரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரம், உம்முடைய கிரியைகள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஜெனரேஷனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஜீவனுள்ள ஆராதனையா இருக்கிறது. ஆகவே உம்மை ஆராதிக்கிறோம். இப்படி ஒப்பு கொடுத்ததின் மூலம் உம்மை ஆராதிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. பிள்ளையுடைய கண்கள் திறக்கப்படட்டும், சித்தத்தை அறிந்து கொள்ளட்டும். உமக்கென்று வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கட்டும். உமக்கென்று வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கட்டும். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படட்டும், சிந்தைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், ஆத்துமாக்கள்
இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையினுடைய ஏமாய் கோலாய் மாறுவதாக அதிகாலையிலே எழுப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்கள் அதிகரிக்கிறதற்காய் நன்றி. உம்மை அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் பெருகிறதற்காய் நன்றி. ஒரு வைராக்கிய வாங்கிய இவர்களுக்குள்ளே எழும்புகிறதற்காய் நன்றி, எழும்புகிறதற்காய் நன்றி, எழும்புகிறதற்காய் நன்றி. உண்மை இன்னும் அதிகமாய் கிட்டி சேருகிறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபார், தேங்க்யூ லார்ட். எல்லா உலகத்திலே காணப்படுகிற சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும், இல்லாமல் போகட்டும். தேவ சமாதானம் உலகத்தை மேற்கொள்ளட்டும். தேவ ராஜ்யம் உலகத்தை மேற்கொள்ளுவதாக. தேவ சத்தியம் உலகத்தை மேற்கொள்ளுவதாக. உலகத்தார் எல்லாரும் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உலகத்தார் எல்லாரும் அறியத்தக்கதாக சத்தியம் உலகத்தை மேற்கொள்ளுவதாக, ஊடகங்களை மேற்கொள்ளுவதாக. இந்த ஊடகத்தை நடத்துகிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மற்றும் அவருடைய சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் வல்லமையா பயன்படுத்துகிறதற்காக நன்றி. இன்னும் பல காரியங்களை, பல வழிகளை நீர் ஏற்படுத்துகிறதற்காய், இணைக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மோசைக்கு 2 கரங்களையும் தாங்கி பிடித்தது போல ஜனங்களை மகனுக்கு கொடுக்கிறீர், தாங்கி பிடிக்கும்படி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ ஃபாதர். இப்படியாய் உம்முடைய நாமம் வெளிப்படட்டும், மகிமை உண்டாயிருக்கட்டும், ரட்சிப்பு பூமியை மேற்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். புத்தியுள்ள ஆராதனை அப்படிப்பட்டது என்று எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாரா பாஸ்டர்? நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். நாளை நாளிலே கனடா டேயாக விடுமுறை நாளாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உபயோகிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, விளக்கங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பிலே கேட்க போகின்ற அதே வேளையிலே ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரம் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.